வெல்கம் டு நிக் கிச்சன். ரொட்டியில் நிறைய வெரைட்டி இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குல்ச்சா. இதை ரெஸ்டாரண்ட்டில் இல்லைனா கல்யாண வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க. இதை எப்படி நாம் சாஃப்டாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. குல்ச்சா நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக நான் 1 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப்பு ஹாட் வாட்டர் சேர்த்துக்குங்க. இப்போது இதை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ மைதா மாவு. மாவுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஈஸ்ட் தண்ணியை இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. ஈஸ்ட்டு சேர்க்கலனா 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாவில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. மாவில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. நெய்க்கு பதிலாக 2 ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். மாவு இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி பிசைஞ்சு விட்டுக்குங்க. பிளேட்டில் நம்ம பிசையும் போது கொஞ்சம் அதிகமாக ஒட்டும். மேடையை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் ஒட்டுறதுனால 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மாவு மேலே தடவி விட்டுக்குங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இதை 1 மணி நேரம் நம்ம ஊற விடலாம். ஒரு துணி வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இதை 1 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாவை இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்குங்க. எல்லா பக்கமும் ஒரே அளவில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கும் போது எல்லாமே ஒரே அளவில் இருக்கும். இப்போ கட் பண்ண பீஸை இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சப்பாத்தி செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அவ்வளோ நேரம் தான் ஆகும். 1/2 கிலோ மாவில் எனக்கு 14 உருண்டைகள் வந்தது. உருட்டி வச்சுருக்க உருண்டைகளுக்கு மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்துக்குங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது கீழே கொஞ்சமாக மாவு சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலே இந்த உருண்டையை வச்சுருங்க. இதுக்கு மேலேயும் மாவு சேர்த்துட்டு பூரிக்கட்டையால் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்குங்க. ரொம்ப நைஸாக உருட்ட வேண்டாம். சப்பாத்தி மாதிரி ஓரளவுக்கு தடிமனில் இதை உருட்டி எடுத்துக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. ஏன்னா எள்ளும் கொத்தமல்லி இலையும் சேர்க்க போகிறோம். அது ஒட்டி பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போது இதுக்கு மேலே கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குங்க. நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க. தவா நல்லா சூடானதும் நடுவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி உருட்டி வச்சுருக்க மாவை வச்சுருங்க. இப்போ இதை சுற்றியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி மூடி வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் வேக விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். மாவை ரொம்ப மெல்லிசாக உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வராது. திருப்பி போட்டுட்டு இதை 2 நிமிஷம் வேக விடுங்க. எல்லா இடமும் ஈவனாக வர்றதுக்காக இந்த மாதிரி கரண்டியால் ஒரு முறை அழுத்தி விட்டுக்குங்க. இப்போ குல்ச்சா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க.
2 ஸ்பூன் பட்டரை உருக்கி வச்சுக்குங்க. இப்போது சுட்டு வச்சுருக்க குல்ச்சா மேலே இதை தடவி விட்டுக்குங்க. அப்போ தான் ஆறுனதுக்கு அப்புறமாவும் இது சாஃப்டாக இருக்கும். பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். டெய்லி இட்லி தோசைன்னு செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் மீல் மேக்கர் கிரேவி செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.